இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போறோம். பட்டர் வந்து ஒரு 50 கிராம் போல எடுத்திருக்கேன். நான் சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைனாலும் நெய்யில நீங்க பண்ணலாம். எப்படியும் பட்டர் உருகுறப்போ அப்படியே நெய்யா தானே மாறப்போகுது. அந்த வாசனை வந்து சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நெய்யில கூட செய்யலாம். இது கூடவே வந்து பன்னீர் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் வந்து லைட்டா பொன்னிறமா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல தான் நம்ம சேர்க்க போறோம். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முந்திரி பாதாம் வந்து ஒரு 10 போல எடுத்து தண்ணியில ஊற வச்சுட்டு தக்காளி 2 பழம் பெருசா கட் பண்ணிருக்கேன். அதையும் வந்து அதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனமா போனதுக்கு அப்புறமா இந்த அரைச்ச விழுதை வந்து அதுல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஜார்ல வந்து கழுவிட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேங்க. பன்னீர் பட்டர் மசாலா வந்து திக்கா தான் இருக்கணும். அது லைட்டா வந்து சுண்டி வந்தா போதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 1 ஸ்பூன் வந்து வெறுமிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தனியா தூள்னு சொல்லுவாங்க, மல்லித்தூள்னு சொல்லுவாங்க, அது 1 ஸ்பூன். இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதனால மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம அரைச்சி சேர்த்ததுனால வந்து கொதிக்கிறப்போ மேல தண்ணி படுங்க, மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லாஸ்டா நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை. அது கூடவே வந்து நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தாங்க. கஸ்தூரி மேத்தி வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து மல்லி கூட வந்து சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சொல்றல அது சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். நான் வந்து பன்னீர் வந்து முன்னாடியே சேர்க்க வேண்டியது, அதுக்கப்புறமா ஞாபகம் வந்து லாஸ்ட்ல தாங்க சேர்த்தேன். நீங்க முன்னாடியே சேர்த்துக்கோங்க. பன்னீர் ஏன்னா வெந்துடும். அதனால பட்டை லவங்கம் அந்த வாசனை எல்லாம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரா இருந்துச்சு. பாய்.